சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வருத்தப்படாதே, கண்ணீர் விடாதே, தோல்விகளை கண்டு துவளாதே, செய்த செயல்களில் துச்சமாக கருதாதே, துன்பத்தையே நினைத்து நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கான நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளான, அதில் நீ நிறைய சக்திகளும் உனக்கு சாதகமாக மாற்றித்தர நான் இருக்கின்றேன். சிறு சிறு சர்க்கல்களை கண்டு விழுந்த உடனே எழுந்துவிடு, கை தூக்கி விடுகிறேன். நான் உனக்கு சாயப்பாவே என்று உன் கடமையை செய்து கொண்டீரு. நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்து நிழல் போல வந்த காலம் இனி இல்லை. அது கடந்த காலம் ஆகிவிட்டது. இனி உன் வாழ்வில் என்றும் வெளிச்சம்தான். இவ்வளவு காலம் நீ எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்து உள்ளாய், நிறைய துன்பங்களை சந்தித்தும் உள்ளாய். நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலையில் என்ன அனைத்தும் உன்னை சுற்றி சூறாவளியை வந்தது போல அதை போராடி தாங்கி நின்றாய். உன் மன தைரியம் எத்தகையது என்பது எனக்கு தெரியும். மற்றவர்கள் பேச்சு உன்னை அம்பு போல் பாய்ந்து காயப்படுத்தினாலும் அதை சற்றும் நீ பொருட்படுத்தாமல் உன் மனதை நீ நிம்மதியாக வைத்திருந்தாய், வெற்றி பெற்றாய். உன்னை வளரவிடக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய். அதனால் தான் இத்தனை துன்பங்களும் துயரங்களும். என் அன்பு குழந்தையே, சாய்பாபா நான் பார்த்து கொள்கிறேன். உன் அப்பாவான நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை ஆட்டி படைத்த அனைத்தும் உன்னை விட்டு விலக்கி விடுவேன். என் அன்பு குழந்தையே, என் பிள்ளையை பார்த்து நானே பூரித்து போனேன். இவ்வளவு தன்னம்பிக்கையோடு என் பிள்ளை நடந்து கொள்கிறார்களே என்று என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் இப்பொழுது என்னவோ அழுது கொண்டே இருக்கிறாய். ஏன் தங்கமே இப்படி இருக்கின்றாய்? நான் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினேனே, ஏன் என் மீது நம்பிக்கை இல்லையா? உனக்கு ஒன்று தெரியுமா? உன் எண்ணங்களே தான் இவ்வளவு காரணம். மனதில் பல விஷயங்களை போட்டு குழப்பிக் கொள்கிறாய். குழம்புவது ஒரு விதத்தில் நல்லது தான். குழப்பத்திற்கு பதில் கிடைக்கும் தங்கமே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனதை நிதானத்தோடு வைத்து யோசி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யாம் இருக்க பயமே, ஏன் இந்த சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி.